ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை சொல்லி இருக்கிறார். அதில் ஒன்றாக இதே அதிகாரத்தில் 23 முதல் 35 வரை உள்ள வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். ஒரு எஜமான இடத்துல ஒருவன் கடன் பெற்றிருக்கிறான். 10,000 தாலந்து கடன் பெற்றிருக்கிறான். எஜமான் அவனை கூப்பிட்டு சொல்லுகிறான், நீ அதை எனக்கு அடைத்து தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் உன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் விற்று இந்த கடனை தீர்க்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அந்த வேலைக்காரனோ எஜமான இடத்துல கெஞ்சுகிறான், நான் எப்படியாவது அடைத்து விடுகிறேன் ஐயா, எனக்கு இறங்கும் என்று கெஞ்சும் போது வேதம் சொல்லுகிறது 27வது வசனம், அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இப்பொழுது மன்னிப்பை பெற்றவனாக இவன் புறப்பட்டு போகிறான். அப்படி போகும்போது இவனிடத்துல 100 தாலந்து கடன் பெற்றவன் வருகிறான். அவனை பிடித்து எனக்கு கடனை அடைக்க வேண்டும், இல்லை என்றால் உன் குடும்பத்தை பிடித்து விடுவேன் என்று அவனிடத்துல கொஞ்சம் கடினமாய் பேசும்போது இவன் எப்படி இவனுடைய எஜமான இடத்துல கெஞ்சினானோ அதே போல அவனும் கெஞ்சுகிறான். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? அவன் கெஞ்சுதலுக்கு இணங்காமல் அவனை கடுமையாக காவலிலே வைக்கிறான். இந்த செய்தி இவனுடைய எஜமானுக்கு தெரிய வருகிறது. தெரிய வந்ததும் அவனை அழைப்பிக்கிறான். அழைப்பித்து என்ன சொல்லுகிறான்? 32வது வசனம், பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி 34வது வசனம், அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவு உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இப்பொழுது தண்டிக்கப்படுகிறான். இதில் என்ன ஒரு பரிதாப நிலை என்றால், இவன் தான் மன்னிக்கப்பட்டவன். மன்னிப்பை பெற்ற பிறகும் இப்பொழுது இவன் தண்டிக்கப்படுகிறான். காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், இவன் மன்னிப்பை பெற்றது அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில். இப்பொழுது தண்டிக்கப்படுகிறதோ இவன் அளந்த அளவின் அடிப்படையில். இரக்கம் பெற்ற அநேகர் தண்டிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாங்கள் பெற்ற இரக்கத்தை மற்றவர்களிடத்திலே காண்பியாமல் போனதே. நாம் அவரிடத்துல கேட்கிறோம், மன்னிக்கிறார். அதே போல நமக்கு கடன்பட்டவர்களை நாம் மன்னிக்கிறோமா? நம்மிடத்தில் கடன்பட்டவர்களை விட நாம் அவரிடத்தில் பெற்ற கடன் தான் அதிகம். எல்லா விதத்திலும், எல்லா நிலையிலும். இன்னும் சொல்ல வேண்டுமானால், மனிதன் நமக்கு செய்த தீங்கை விட நாம் அவருக்கு செய்த துரோகம் அதிகம். அப்படி இருந்தும் அவர் தம்முடைய இரக்கத்தை காண்பித்து நம்மை வாழ வைக்கிறார். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இரக்கத்தை நாம் மற்றவர்களிடத்தில் காண்பிக்க தவறினால், நாம் எந்த அளவின்படி மற்றவர்களை அளக்கிறோமோ அதே அளவின்படி நமக்கும் அளக்கப்படும். இங்கே ஒருவன் மன்னிக்கப்பட்டும் தண்டனை பெறுகிறான். இரக்கத்தினால் மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் மற்றவர்களை அளந்து குற்றவாளியாய் தீர்க்கிறது நிமித்தம் நீங்களும் தண்டிக்கப்படாதிருக்க ஜாக்கிரதையாய் இருங்கள். இது பரலோக ராஜ்யத்துக்கு ஒத்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்றால் ஜட்ஜ்மெண்ட் இது காண்பிக்கிறது அல்லவா? நாம் அளக்கிற அளவு நமக்கே கண்ணியாகும். நாம் இரக்கம் பெற்றவர்கள். இந்த இரக்கத்தை மற்றவர்களிடத்துல காண்பிக்க
தயங்கக்கூடாது. நாம தப்பு பண்ணா கெஞ்சிரும், இன்னொருத்தன் தப்பு பண்ணா அவனை தண்டிக்கிறதுக்கு முற்படுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் சகோதரன் குற்றம் செய்தால் அவனை கண்டி என்று வேதம் சொல்லுகிறது. கடிந்து கொள். அதே நேரத்தில் அவன் மனஸ்தாபப்பட்டான், அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று அதே வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நாம் எப்படி அளக்கிறோம்? கவனமாய் செயல்படுவோம். இரக்கத்தை பெற்றும் தண்டிக்கப்படுகிறவர்களாய் அல்ல, இரக்கம் பெற்று மீட்கப்படுகிறவர்களாய் வாழுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களை பேசி உணர்த்தின காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே எங்களை எவ்வளவாய் நேசித்து உம்முடைய மன்னிப்பை காண்பித்திருக்கிறேன். இந்த சாயலை நாங்கள் வெளிப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.